Hi friends, நீங்கள் பார்த்துட்டு தான் டெக் சேனல். டுடே நம்ம சேனல் நீங்கள் என்ன பார்க்குறோன்னா இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான லேயர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்படின்னா தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் Kinemaster ப்ரோ இன்ஸ்டால் பண்ணிக்க. இதோட ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க லேயர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். அதில் போய் நீங்கள் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி டவுன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி ஆஸ்பெக்ட் ரேடியோ பார்த்தீங்கன்னா 16:9 இந்த சைஸில் ரெடி பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு மீடியா கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் 30 செகண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் லேயர் ஆட் பண்ணுங்கள். ஸோ இதை ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் போய் ஃபுல் சைஸ் வச்சுருங்க. ஸோ தென் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு தேவையான இமேஜ் ஆட் பண்ணுங்கள். ஸோ இது என்ன பண்ண பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் இமேஜ் 30 செகண்டுக்கு ஆட் பண்ணிவிட்டு ஸோ இமேஜை கிளிக் பண்ணி கரெக்டாக அந்த பாக்ஸ்க்குள்ளே கொண்டு வர மாதிரி ஷேப்பில் கொண்டு வந்துடுங்க. இது கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்கள். ஸோ தென் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா கிராப் ஆப்ஷன் கிளிக் பண்ணி மாஸ்க்கு செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாஸ்க்கை செலக்ட் பண்ணிட்டு ஷேப் பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ஆப்ஷன் இருக்குது, அந்த ஷேப் வச்சுருங்க. ஸோ கரெக்டாக ஃப்ரேமுக்குள்ளே வச்சு டிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மியூசிக் பிடிக்கிறதோ உங்களுக்கு எதுவும் வேறு சாங் ஆட் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வால்யூம் பட்டன் கிளிக் பண்ணி வால்யூம் டவுன் பண்ணிடுங்க ஃபுல்லாக. ஸோ தென் நீங்கள் ஆடியோ செலக்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபோல்டரில் இருக்கிறத. ஸோ இப்போ ப்ளே பண்ணலாம். ஸோ எல்லாம் பர்ஃபெக்டாக முடிஞ்சு. நெக்ஸ்ட் இது எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே ஒரு ஏரோ மார்க்கு கிளிக் பண்ணி நீங்கள் ரீசெண்டாக எடிட் பண்ணதை கிளிக் பண்ணி ஷேர் ஆப்ஷன் கொடுங்க. ஸோ நீங்கள் 1080 பிக்சல் வச்சுக்கோங்க, 720 பிக்சல் வச்சுக்கோங்க. ஏன்னா சோசியல் மீடியா அப்லோட் பண்ணால் ரெண்டுமே ஓகே தான். ஸோ இப்போ எக்ஸ்போர்ட் கொடுக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நான் உங்களுக்கு என்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தமிழ் லிரிக்ஸில் எப்படி சாங் க்ரியேட் பண்ணுறது, ஸ்டேட்டஸ் க்ரியேட் பண்ணுறது அந்த மாதிரி போட்டோம்னா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் இப்போ நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் டெய்லியும் வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் இது எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ மேலே ஒரு ஷேர் பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் சோசியல் மீடியாவை அப்லோட் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சுக்கலாம். ஸோ ஓகே கைஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.